வணக்கம். இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டன் கொத்துக்கறி வாங்கி நம்ம மட்டன் கீமா தொக்கு செஞ்சு வச்சுக்கலாம். இது ஏற்கனவே இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. கீமா செய்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை நல்லா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தாராளமாக நம்ம மட்டன் கீமாவை இந்த முட்டையோடு சேர்த்து கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லை அடுப்பில் சூடு பண்ணிடலாம். கல் சூடானதும் ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து மெல்லிசாக சின்ன சைஸாக தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு மேலே தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தோசை ஒரு பக்கம் பாதி வெந்ததும் நம்ம கலந்து வச்சுக்கிற முட்டையும் மட்டன் கீமாவையும் பரவலாக அது மேலே சேர்த்துருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா இடமும் இந்த கறி படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. மெதுவாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபக்கம் திருப்பி போட்டுருங்க. முட்டை இருக்கிறதுனால இந்த கீமாவை தோசை மாவோடு நல்லா பிடிச்சிக்கும், உதிராது. ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் நல்லா வெந்திருக்கும். இப்போ சூப்பரான மட்டன் கறி தோசை ரெடி. இது நம்ம தேங்காய் சட்னியோடையோ அல்லது மட்டன் குழம்போடையோ சேர்த்து சாப்பிட சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.